தேவேந்திர மகளிர் மன்றத்தினுடைய நிர்வாகிகளில் ஒருவரும் தொழில் முனைவோர் பகுதியினுடைய பொறுப்பாளருமான அன்பு சகோதரி ஜனனி அவர்கள் என்னோடு தொகுப்பாளராக இருந்து சிறப்பான பணியை செய்து கொடுத்தமைக்கு விழா குழுவின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஒரு குழு கூட்டம் அடுத்து மன்ற நிறுவனங்களுடைய உரை மேன்மேலும் திரு காசிமேந்திர ஐயா அவர்கள் தேவேந்திர இலக்கிய மன்றம், தேவேந்திர கல்வி அறக்கட்டளை, தேவேந்திர திருமண மன்றம் என 28 ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் தொடர்ந்து செயலாற்றி நடத்தி வருகின்ற பெருமளவர் அவர்கள் தமிழ்நாடு வணிகவரித்துறையில் துணை ஆணையராக பணியாற்றி வணிக வரித்துறையின் வரலாற்றில் தனக்கென ஒரு இடத்தை பெற்றவர், வணிக வரியின் நிபுணர் என போற்றப்படுகின்ற பெருந்தகையாளர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். காலத்தின் அருமை கருதி அனைவருடைய பெயர்களையும் நான் வாசித்தால் அதுக்கு 5 நிமிடம் ஆகும். அதனால் எல்லோருக்கும் வணக்கம் என்ற ஒரு ஒற்றை சொல்லில் நான் உங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறேன், பொறுத்தருள வேண்டும். தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பால்விட்டு நிற்கிறது இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயம். இந்த சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் கல்வி ஒன்றுதான் தீர்வு என்று தேவேந்திர இலக்கியம் என்ற நம்புகிறது. அதனால்தான் கல்விக்கோர் கலங்கரை விளக்கம் என்று நாங்கள் பெயரிட்டு 1000 ஏழை மாணவர்கள் 5 ஆண்டுகள் 1000 பட்டதாரிகள் என்ற ஒரு பெயரிட்டு 28 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இலக்கிய மன்றம் துவங்கப்பட்டது. நமது சமுதாயத்திற்காக, கல்விக்காக இலக்கிய மன்றம் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறது. இப்பொழுது பட்டியல் வெளியேற்றத்திற்காகவும் நாம் சட்ட போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். அதுவும் வெற்றிகரமாக இலக்கிய மன்றத்தால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு நான் உத்தரவாதமாக அளிக்கின்றேன். பட்டியலிலிருந்து வெளியேறினால் மட்டும் போதாது, பொருளாதாரத்தில் நாம் முன்னேற வேண்டும். மற்ற முன்னேறிய இன மக்களைப் போலவே நாமும் பொருளாதாரத்தில் உயர்ந்த பதவிகளில் தொழிலதிபர்களாக, விஞ்ஞானிகளாக, கல்லூரி பள்ளிகள் நடத்துவோர்களாக நாம் மாற வேண்டும். அதனுடைய முதல் படியாகத்தான் இப்பொழுது நாம் இந்த மகளிர் மன்றத்தை துவங்கியிருக்கிறோம். பெண்கள் வீட்டின் கண்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய கண்கள். ஒரு பெண் ஆண் படித்தால் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் படித்ததாக இருக்கும். ஆனால் ஒரு பெண் படித்தால் அந்த வீட்டில் உள்ள அனைவரும் மட்டுமல்ல, அந்த வீதியில், ஊரில், நாட்டில் உள்ள அனைவருக்கும் அது சென்று சேரும். ஒரு இருட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை தீபமாக மாற்றி காட்டுபவள், தெய்வமாக இருந்து வழிநடத்துபவள் பெண். அந்த பெண்ணை முன்னிறுத்த வேண்டும். பெண்கள் சக்தி, அந்த சக்தியை நாம் இதுவரைக்கும் நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்ற நோக்கத்திற்காகவும் இப்பொழுது புதிதாக இந்த மன்றம் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய திருமதி கோகிலட்சுமி அவர்கள், செயலாளர் கீதா அவர்கள், செயலாளர் காணொலி நடத்தி கொண்டவர்கள் இதை மிகச் சிறப்பாக நடத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். இது தமிழக பெண்களுடைய வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்படக்கூடிய வார்த்தை என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், பட்டியலின மக்களில் இது போன்ற ஒரு அமைப்புகள் இதுவரை இல்லை. அதுவும் கோவையில் இது போன்ற அமைப்பை நாம் உருவாக்கி ஏற்கனவே தொழிலில் முன்னேறிய நகரமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கிற கோவையிலே இவர்கள் தொழிலதிபர்களாக 1-2 ஆண்டுகளில் இதே மேடையில் அவர்கள் பரிசு வாங்கக்கூடிய நிலைக்கு வருவார்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது ஒரு 3 திட்டங்கள் வைத்திருக்கிறோம். அடுத்த மாதம் உணவு திருவிழா நடத்துவது, இமிகேஷன் தொழிலை வாங்கி நமது 1000 சகோதரிகள் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறார்கள்.
இதே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு அசட்டு. அந்த அசட்டு அவங்களுக்காக நம்ம என்னென்ன செய்யணுமோ அத்தனை நம்ம செய்யறதுக்காக இருக்கிறோம். இன்விடேஷன் சொல்லி உணவு திருவிழா, அதற்கு அடுத்ததாக டெய்லரிங். இப்போ இந்த நம்ம 90s எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம். 1000 சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்தாவே போகுது. அது இல்லாமல் இலக்கிய மன்றம் ஒரு குறிப்பிட்ட தொகை இந்த மகளிர் மன்றத்திற்கு நாம் வழங்க போகிறோம். அதை வச்சு தொழில் முனைவோர்களாக அவர்கள் வருவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய பிடித்தமான சப்ஜெக்ட் எஜுகேஷன், படிப்பகம். அந்த படிப்பகம் ஒவ்வொரு ஊரிலும் அவர்கள் ஆரம்பிப்பதாக என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதி கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் அந்த அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு. கண்டிப்பாக செய்வார்கள் என்று நம்புகிறேன். அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதத்தில் ஒரு கையில் கொடுத்து அவர்களுக்கு செய்யும். அடுத்ததாக மாணவர்கள் பொறுத்தளவில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள், உங்களிடத்தில் ஏதோ ஒரு சக்தி உள்ளது. 80 மாணவர்களுக்கு மேலே இருக்கிற ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஒரு ஸ்பார்க் இருக்கு. அந்த ஸ்பார்க்கை வச்சுட்டு நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கு. படி பகலில் படி, இரவில் படி, எந்நேரமும் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். நான் இதுவாக வேண்டும், நான் இன்ஜினியர் ஆக வேண்டும், IAS ஆக வேண்டும், IPS ஆக வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு சென்னை போன்ற இடத்திற்கு ஒரு பயணத்தை நீங்கள் கொண்டு இருக்கிறீர்கள். இடையிலே நிறைய உங்களுக்கு டைவர்ஷன் வரும். நிறைய பேர் பக்கத்து ஊரில் கிராமத்தில் போய் தங்கிப்பீங்க. அதனால பெண்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் குடும்பங்களில் எந்த மாணவர்கள் ஸ்கூல் டிராப் அவுட் ஆகாமல் பார்த்துக்கணும். மகளிர் மன்றத்தை கூட நான் ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்கிறேன். சம்மர் வெக்கேஷன் வந்தனா 8வது 9வது படிக்கிற மாணவர்கள் யாரும் பெயிண்டிங் வேலைக்கோ எந்த தொழிலுக்கோ அனுப்பக்கூடாது. அப்படி நீங்கள் அனுப்புறவர்கள் என்ன ஒரு காசு வாங்கியிருந்து அதுக்கு பிறகு அவங்க படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை மகளிர் இருக்கிற பரிசோதனைக்கூடியவருடைய பட்டியலை நான் பார்த்தேன். ஏறக்குறைய 150 பேர். அந்த 150 பேர்ல 120 சகோதரர்கள் சகோதரிகள் கூலி தொழிலாளர்கள். மிச்சம் 30 பேர் தான் கொஞ்சம் வசதியும். மேக்சிமம் ஒரு பதவியும் வச்சுட்டீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. அப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் கிராமங்களில் இருந்து, அது தென் மாவட்டங்களில் இன்னும் கொடுமையாக இருக்கு. அவர்களுக்கெல்லாம் ஒரு 10,000 தொகையை ஒரு பெரிய தொகை. கோயம்புத்தூர்ல அப்படி இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் கோயம்புத்தூர் வேலை கஷ்டமாக இருக்க முடியும் அப்படின்பாங்க. நான் சொன்னேன், இது ஒரு அரிய வகை ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் அ ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த குழந்தைகளுக்கு கோயம்புத்தூர் கூட்டிட்டு வாங்க. கோயம்புத்தூர் தொழிலில் எவ்வளவு முன்னேறி இருக்குது, இது எவ்வளவு பணப்புழக்காட்டம் இருக்குது, நம்ம மக்கள் எவ்வளவு பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்கிறாங்க, கண்ணில் காட்டுங்க. இந்த ஊரை பார்த்தாவே ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. கோயம்புத்தூரில் போய் நாம் இன்ஜினியரில் பதிவு செய்யலாம், கோயம்புத்தூரில் போய் IT ஆஃபீஸர்கள் நம்ம செய்யலாம். அது மாதிரி எண்ணங்கள் வருங்கிறதுக்காகத்தான் அது மாதிரி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மாணவர்களும் தனக்கான இலக்கை எழுதி வேண்டும். என்னையாவது எழுதுங்க, என்னைய திண்ணியராக எழுதுவா. நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுவார். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, கோயம்புத்தூர் வரும் பரிசு வாங்கணும்னு ஏதாவது நினைச்சிருப்பீங்களா? சொல்லுங்க. ஒருத்தர் நினைச்சிருப்பீங்க. ஆனால் சின்ன வயசுலேயே 3வது 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொழுது இது மாதிரி எதிர்காலத்தில் நாம் பரிசு வாங்க வேண்டும் ஒரு சிறிய விதைகள் இதயத்தில் எங்கேயோ விதைச்சிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் நினைச்சிருப்பாங்க. அதனுடைய அந்த கனவு இன்றைக்கு நனவாகும். அதே மாதிரி தான் நான் IAS ஆகாமல் கனவை இன்று பொழுது நீங்கள் மனதிலே விதையுங்கள். இன்னும் அடுத்த 6-7 வருடங்களுக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் IAS IPS ஆக வருவீர்கள் என்று நான் உங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறேன். ஆய்வு பாசனை ஆய்வு இப்போ வந்து ஏறக்குறைய உங்களுடைய பேட்சோட 450 பேர் வந்து மாணவர்களுக்கு பரிசு கொடுத்துருக்கிறோம். இந்த 80% மேல் இருக்கிற நல்ல விதைகள். அந்த நல்ல விதைகளை நம்ம வளர்த்தி உரமிட்டு நீருக்கு ஆடு மாடுகள் கடிக்காமல் பாதுகாத்து நம்ம கொண்டு வரணும்னா அது ஒரு பெரிய மிச்சம். கனிவரும் நிகழ்ந்தரும் ஆயிரம் உணவு தரும். அந்த எண்ணத்தில் தான் இந்த அறிவு பாசறை ஆய்வு ஆரம்பிச்சிருக்கிறேன். வாசனையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. போர்க்களத்தில் போர் புரியில் போகக்கூடிய வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய இடம் வாசனை.
அதனால தான் இங்கே உங்களுக்கு பயிற்சி வழங்கியிருக்கிறார். இது அறிவு பாசறை, அறிவு போராட்டம். அந்த அறிவு போராட்டத்தில் நீங்கள் எல்லாரும் வீரர்கள். இப்போ இருக்கக்கூடிய அந்த 150 மாணவர்களும் நிச்சயமாக வீரர்களுக்கு போவார்கள். அதில் எனக்கு எல்லளவு சந்தேகமே கிடையாது. இங்கே வந்திருக்கிறீர்கள் 80 பார்த்தீங்கன்னா 95% எடுத்தவங்க 8 பேர், 80 90 எடுத்தவங்க 30 பேர். இது மாதிரி அடுத்த கேரள 95 எடுத்தவங்க 42 பேர். இந்த 42 30 அந்த 6ங்கிற எண்ணத்தை நீங்கள் உடைக்கணும். 95க்கு மேலே இருக்கணும். ஏன் முடியாது? நம்மளால பிராமண பசங்க தான் படிக்கணும்னு இந்த சட்டத்தில் எழுதியிருக்கா? நம்மளாலே முடியும். சர்மலாவாக முடியுங்கிறது உங்களால் ஏன் முடியாது? அதனால மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இரவு பகல் இந்த நேரம் நீங்கள் படிச்சுருக்கீங்க. அதே மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரு சிறிய ஆலோசனை சொல்கிறேன். நல்லவனாகவும் தீவனாகவும் அன்பை வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள் தான் நீங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் பார்த்துக்கணும். அவங்க காலையில் ஒரு 4 மணிக்கு எடுத்துட்டு நீங்கள் பக்கத்தில் உட்காருங்க. இப்போ நானே என்னுடைய பேரனை நான் படிக்க வைக்கிறதுனா காலையில் நான் 4 மணிக்கு எடுத்துட்டு அவங்களோட உட்காந்துருப்பேன். அப்போ அவனுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நம்மளை வாட்சி கொடுக்குறாங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் கிரியேட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிப்பான். 4 நாள் அவன் எழுந்திருக்க மாட்டான். இவன் தூக்கம் வருதுன்னு சொல்லுவான். பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த 10ஆம் வகுப்புல வெற்றி பெறுவது கடினம். ஆனால் தக்க வைத்துக் கொள்வது அதை விட கடினம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும்.